நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், நான் சொல்ல கரெக்டா வந்தான் பாரு. சினிமாவில் வர்ற ஹீரோ வர்ற மாதிரி வர மாப்ள. என்னடா லுக் விடுற? சீனி இருக்க சீனா? உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இதை நாமளே டீல் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் அவ்வளோ தொந்தர் பண்ணாதீங்க. என்ன மச்சான் உருமுறான்? நான் தான் சொன்னேனே, அங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும்னு. வேணாம் வேணாம், வலிக்குது அதானே. சொன்னா கேளுங்க, அவளை விட்டுருங்க. டேய், எங்களுக்கு ஆர்டர் போறியா நீ? போனா போது ஃபர்ஸ்ட் இயர்னு தான் இவ்வளவு தூரம் இன்னும் பேசிட்டு இருக்கோம். உன்னை தட்டணும்னு நினச்சிருந்தா எப்பயோ தட்டியிருப்போம். அது பெரிய மேட்ரு இல்லை. இப்போ அவளுக்கு பஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறது உனக்கு சின்னதாக ஒரு ஜருக்கு கொடுக்க தான். உன் கூட பேசுறதுக்கு ஒவ்வொரு பொண்ணும் பயப்படணும். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏண்டா அவளை பற்றி யோசிச்சாலே சூப்பர்மேன் மாதிரி எங்கிருந்தோ வந்து நிற்கிற. கேட்டால் அவளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற. சரி, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நானும் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். என்ன மிரட்டுறியா? நிறைய டைம் இருக்கு மச்சான், பாப்போம் எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அவ கூட இருக்க போறேன்னு. ஆமாம், இன்னைக்கு மத்தியானம் லீவுன்னு காலேஜ் பஸ் எல்லாம் சீக்கிரமாவே போயிடுச்சு போல. மச்சான், 1-2 பொண்ணுங்களாம் எப்படா வீட்டுக்கு போவாளுங்க? மெயின் ரோடு போய் தான் ஆட்டோ எடுக்கணும். அறிவு நகர் தாண்டி தானே அவங்க வீட்டுக்கு போகணும். ஆமா, வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? கல்லூரிக்கு வெளியில் நடக்கிற பிரச்சனைக்கு கல்லூரி நிர்வாகம் பொறுப்பாக முடியாது. ஹாய், என்னடா இது டாய்லெட் வரைக்கும் ஃபாலோ பண்ற? ஏய், நான் வரலன்னா சீனியரால் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்ன பார்க்கணும் பேசணும்னா எப்ப வேணாலும் வா பேசு. அதுக்கே சீனியர் அது இதுன்னு ட்ராமா பண்ற? நிஜமாலே அவனுங்க உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தானுங்க. என்னை பார்த்ததும் போயிட்டானுங்க. ஆ, 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 ஆ. சரி சரி, சீனியர்ஸ் இருந்தாங்க, இப்போ என்ன? சரி, இப்போ வீட்டுக்கு எப்படி போவ? மெயின் ரோட் போய் தான் ஆட்டோ எடுக்கணும். கூட்டிட்டு போக பாலாஜி வரல. ஃபீவர், அவன் லீவு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஓட்டக்கார வர சொல்லு. அது இப்போ முகப்பேர்ல கிளம்புச்சுன்னா நாளைக்கு அவன் வந்து சேர்றதுக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போய் தொலைஞ்சாங்க? வீட்டுக்கு தான் போய் தொலைஞ்சிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சரி, என்ன பண்ணணும்னாவது சொல்லு. நீ என்னோட பைக்லயே வந்துரு. அத்தா மகமாயி முப்பாத்தம்மா, நீ கண்ணை திறந்துட்டமா. இப்போ எதுக்கு சீனை போடுற? உன் ஒத்த சீட்ல எனக்கு ஒரு இடம் கொடுக்குறியே, அதான் சாமிக்கு நன்றி சொல்றேன். நீ ஆட்டோ பிடிக்க போற வழியில உன்னை ஏதாவது பண்ண பிளான் பண்றானுங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம லாஜிக்லாம் சொல்ற? நம்ம ஒண்ணா வண்டியில போறோம், அது போதாதா? மெயின் ரோடு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன்னை ஆட்டோ ஏற்றி விட்டுருவேன். 2 அடி போனாலும் உன் கூட போன கணக்கு தானே. இவ்ளோ எதுக்கு? நீ ஸ்டாண்ட் போட்ட வண்டியில வாயிலேயே டுரு டுருன்னு சவுண்ட் விட்டுட்டே என்ன டபுள்ஸ் அடிச்சா கூட எனக்கு ஓகே. கிட்ட மாட்டிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கே. சரி சரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நாங்க நம்பிட்டோம், போதுமா? டேய், அங்க இருந்து நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்த? நான் தான் பார்த்தனே. நான் உன்னை ஃபாலோ பண்ணதை பார்த்தல, அவனுங்க உன்னை ஃபாலோ பண்ணதை பார்க்கலையா? இல்லையே. என் நேரம். எஸ், உன் நேரம் நல்லா இருக்கு, வா போலாம். அந்த ஒத்த சீட்ல நீ என்ன எப்படி டபுள்ஸ் அடிக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு பரபரப்பா இருக்கு. வா போலாம், வா. பிரியா, நீ கிளம்பல? எங்க? இல்ல, லைப்ரரிக்கு போகணும்னு சொன்னியே. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல லைப்ரரி கிடையாதான், ஏதோ ஸ்டாக் எடுக்கறாங்களாம். ஓ, கேண்டீன்ல போய் ஒரு ஜூஸ் குடிக்கலாம்ல? போலாமா? நான் வரல, நீ போயிட்டு வா. நீ தான் லஞ்ச் கூட சாப்பிடல. பரவாயில்லடி, எனக்கு பசிக்கல. படிக்கிறதா இருந்தா கிளாஸ்ல போய் படிக்கலாம்ல, எதுக்கு இப்படி மொட்டை வெயில்ல கிடந்து கஷ்டப்படணும்? நான் இப்ப இங்க இருந்து போகணும், அதானே? சேச்சா, அப்படிலாம் இல்லடி. என்ன, சரவணன் இப்ப வருவானா? அது வந்து அவனை நீ தனியா மீட் பண்ணும், கரெக்டா? அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னது? இல்ல, நீ அவனை தனியா மீட் பண்ணாதானே நீ கொண்டு வந்திருக்க கிஃப்ட் அவனுக்கு கொடுக்க முடியும். அடிப்பாவி, என் ஹேண்ட்பேக் செக் பண்ணியா? ரொம்ப மோசம்டி நீ. யார் மோசம்? நீ தான் ஃப்ரெண்டு கூட தெரியாம திட்டுத்தனம் பண்ற. அப்படிலாம் இல்லடி, உங்ககிட்ட சொன்னா இதை வச்சு கிண்டல் அடிப்பீங்க, அதான். மற்றபடி மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். ஒரு பேச்சுக்காவது போகாத இருன்னு சொல்றியா?
அவனை பார்த்துட்டு கிளாஸுக்கு என்ன தேடி தானே வருவேன், அப்போ பார்த்துக்கிறேன். சரி பாய். ஹாய் திவ்யா. ஹாய். என்ன திவ்யா பார்க்கணும்னு சொன்ன? ம். என்ன திவ்யா அது? எதுக்கு இதெல்லாம்? பிரிச்சு பார்க்காமலே இப்படி கேட்டா எப்படி? வேணாம் திவ்யா, நீ பாட்டுக்கு ஏதோ கிஃப்ட்லாம் கொடுத்துட்டே இருக்கிற, பதிலுக்கு என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஹலோ, என்ன இது டெய்லி ஒரு gift கொடுக்குற மாதிரி சொல்ற? அன்னைக்கு ஷர்ட் கொடுத்தேன், இப்போ இது, அவ்வளவுதான். வாங்கிக்க. இதுல ஒன்றும் காஸ்ட்லியான பொருள் இல்ல, போதுமா? ம். பிரி. நான் சொன்னேன்ல இதுல காஸ்ட்லியான gift எதுவும் இல்லைன்னு. பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு திவ்யா. இந்த நோட் ஒன்றும் கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இல்லை, கவிதை எழுதுறதுக்காக. இதுல தினம் ஒரு கவிதை எழுது. நோட்டு முடிகிறப்போ என்கிட்ட கொடு. பத்திரிக்கை எதுக்காவது கொடுக்கலாம், இல்லை அது புக்காக கூட போடலாம். கவிதையா நீ எழுதின லெட்டர் பார்த்தப்பவே தெரிஞ்சுது உனக்குள்ள ஒரு கவிஞன் நுழைஞ்சிட்டு இருக்கான்னு. அவன் உனக்குள்ள மட்டும் இருந்தா எப்படி? அவனை வெளியில கொண்டு வர முயற்சி தான் இது. என்னாச்சு? தேங்க்ஸ் திவ்யா. எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுற? இல்லை திவ்யா, நான் ரொம்ப நாளாக சின்ன சின்னதாக எழுதிட்டு இருக்கிறேன். என் வீட்டில் அதெல்லாம் படிச்சுட்டு உருப்படாதவன்னு திட்டுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் படிக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காதல் கவிதை எழுதுனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற கவிதை அவங்களுக்கு புரியாது. இதுதான் என் கவிதை கிடைச்ச முதல் பரிசு. பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் எவ்வளவோ பரிசு உனக்கு கிடைக்க போகுது. நீ இதுல பெருசா சாதிக்க போற. ஊரெல்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆனா கவிஞர்கள்னு பார்த்தா ரொம்ப குறைவு. இந்த டேலண்ட் உனக்கு கடவுள் கொடுத்த gift. வேஸ்ட் பண்ணாத, எழுது. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், சொல்லு. ஒரு கையெழுத்து போட்டு கூட. இப்ப எதுக்கு ஓவர் சென்டிமெண்ட்? நீ நோட்டு கொடுக்குற சென்டிமெண்ட் இல்லை, நான் கையெழுத்து கேட்கறது மட்டும் சென்டிமெண்ட்டா? ஓகே ஓகே, குடு. தினம் ஒரு கவிதை, மறந்துடாது. ம்.